ஹாய்ங்க, வணக்கம்மா. வெல்கம் டு முத்து பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா புக்கெட்டில் இருக்கிறோம். புக்கெட்டில் வந்துட்டு ஏன்னா டைகர் கிங்டம் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து நம்ம புலிகளை பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டோம். பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வழக்கம் போல் அந்த டைகரோட 7 இயர் ஷாப் இருக்குது. ஸோ நம்ம அப்படி உள்ளே போனோம்னா இந்த பக்கம் போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். வாங்க, டிக்கெட் எவ்வளோன்னு தெரில, நான் டிக்கெட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். வாங்க. ஓகேங்க, நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்கினோம். பாருங்கள், இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க, நம்ம என்னென்ன இதில் ஃபேர் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டைகருக்கும் எந்தெந்த மாதிரி ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. பிக் டைகர் பார்த்திங்கன்னா 1000 பாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மீடியம் 920, ஸ்மால் வந்து 920, ஸ்மாலஸ்ட் வந்துட்டு தான் வீக்லி ரேட்டு கூட 1020. அப்புறம் ஸ்பெஷல் டைகர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். பாருங்கள், இதுதான் நம்மளோட டிக்கெட்டு. நம்ம டிக்கெட் வந்துட்டு பிக் டைகர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 1020 பட்டு. ஸோ நம்ம 3 பேர் போகிறதுனால டுகெதராக போகிறோம். ஸோ டுகெதராக போகிறதுனால ஒரு ஆளுக்கு 1020 பட்டுனா 3 பேருக்கு 3060 பட்டு. ஸோ நம்ம இந்த வழி தான் போனோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இந்த பக்கமாக தான் போனோம். பாருங்கள், இதை நம்ம அப்படியே டிக்கெட் கொடுத்துட்டா அவங்க செக் பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள், எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்க, நம்ம அங்கேருந்து அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு நம்மளுடைய டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இடம் சூப்பராக இருக்குது. அங்கே சிறுத்தையுமே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் புலி. எல்லாம் குட்டி புலி மாதிரியாங்க இருக்குது. பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குங்க. பாருங்கள், இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள் புலி. 2 புலி படுத்துருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த புலி நல்லா ஆக்டிவாக அங்கிட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக, வா, அருமையாக இருக்குங்க. ஓகே, வாங்க. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வெயிட்டிங் சொல்லிக்கிறேன். ஸோ நார்மலாகவே எல்லாத்துக்குமே 1.5 மணி நேரம் வெயிட்டிங் டிஃபால்ட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே வந்து சிறுத்தை, வெள்ளை புலி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் டைகர் ஒன்று இருக்காங்க. இங்கே ஒரு டைகர் இருக்குது பாருங்கள். அதுக்கு பேர் பாருங்கள், ராஜான்னு வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய டைகர் இது. ஓகே, இங்கே லாக்கருமே அவைலபிளாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா லாக்கர் வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. ஸோ அது டிக்கெட் வாங்கிட்டாங்க இல்லையா, டிக்கெட்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதனால் லாக்கர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இங்கே லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன டைகரை போய் பார்க்கணுமோ அதை போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே தாங்க பிக் டைகர் இருக்குது. ஸோ நம்ம விட்டு அப்படியே டிக்கெட்டை கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு புலி இருக்குதுங்க, டைகர் இருக்குது. இந்த பக்கம் பிக்கு. ஸோ நம்ம அதை தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் முன்னாடி ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது முடிச்ச உடனே தான் நம்ம போகிறோம். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர் இருக்குங்க பாருங்கள். ஒயிட் டைகருங்க அருமையாக இருக்குங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா 1000 பாட் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, 40, 60, 2500 மேலேயே போகுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வரும்போது நம்ம அதெல்லாம் ரொம்ப இது கேல்குலேட் பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக சொல்லப்போனால் இது ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன மாதிரியான புலிகள்லாம் இருக்குது, அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ்க்கெலாம் அவங்களே ஒரு ஜென்ரலான ஆன்சர் கொடுத்துட்றாங்க. பட் இங்கே வந்து புலியெலாம் அவ்வளோ டார்ச்சர்லாம் பண்ணுறது இல்லைங்க. அவங்களே சொல்லிடுறாங்க, நாங்கள் வந்து நீங்கள் புலியை அந்த ஆக்டிவிட்டி பண்ண சொன்னால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டோம், இதை பண்ண சொன்னால் பண்ண மாட்டோம், அதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து வைல்டு அனிமல்ஸ், இதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதும் நல்லது கிடையாது. இங்கே பாருங்கள், அப்படி உள்ள ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், எப்படி இருக்கார் பாருங்கள், சூப்பராக இருக்கார் பாருங்கள். 2மே எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புலிங்கள்லாம் எங்கே உள்ள புலி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சாங்மாயில் உள்ள புலி, இது புக்கெட்டில் உள்ளது. ஸோ இதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்குறாங்க, அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் அது கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபார் பார்க்கும்போது
அவங்க வந்து நல்லா தான் அவங்க அந்த புலிகளெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நமக்கு தெரியுதுங்க. பாருங்கள், நம்ம இதோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ட்ரி அலௌடு கிடையாது. பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் புலி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். செம்ம பெருசுங்க. நம்ம நார்மலாக இங்கே ஜூவில் பார்க்குறதுமே நம்ம தள்ளி நின்று பார்ப்போம். ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய புலி வந்துட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புலி நல்லா ஹாயாக படுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க. ஓகேங்க, இதுதான் பெரிய புலி. வாங்க நம்ம பெரிய புலியை பார்க்க போகிறோம். வாங்க. பாருங்கள், இங்கே ப்ரொஃபஷனல் கேமராலாம் கூட வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. 550 பாட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்ம கேமராலே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். தெரியுங்களா, புலி அங்கே தான் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுமே மொத்தமாக உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம். இல்லைன்னா நம்ம ஒரு தனித்தனியாக போகிறதா இருந்தால் நம்ம தான் செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்க, நம்ம இப்போ உள்ளே வந்துவிட்டோம். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே படுத்துருக்கு. பார்க்கவே பயமாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், அது என்ன பாருங்கள், அதோட முத்தம் கொஞ்சிட்டு இருக்காங்க அவன். ஐயோ, பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளை வந்து இந்த ஒரு பொசிஷனில் நிற்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்த டீம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கணும். இங்கே பாருங்க, அந்த படுத்துருக்கு பாருங்க. இதான் ஒன்று படுத்துருக்குங்க. கார்த்தி ஒரு ஃபோட்டோ எடுக்குது பாரு. இகோ ஃபர்ஸ்ட். இங்கே வா கார்த்தி, இப்படி வா கார்த்தி. Oh, they are also see me. Yeah. வணக்கம். வணக்கம். Baby. Baby. One two. ஃபோட்டோ எல்லாமே இருக்கு. Kata ni po. ஓகேங்க, நான் வந்துட்டு எடுத்து எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உள்ளே என்னதான் இருந்தாலும் சாதாரணமாக இருந்தாலும் நமக்கு பயமாக தாங்க இருக்குது. அதில் வர அது வந்து ஆண் புலி வர பாருங்கள். உட்காந்துக்கோ கார்த்திக், உட்காந்துக்கோ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா அது வந்து அது எதுவுமே பொருட்படுத்துக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு கூலாக படுத்துருக்கு. அந்த பக்கமே ஒரு சின்ன புலி இருக்குது. இது ஆனால் இது அதோட ரொம்ப பெருசு. இது ஃபுல்லாக அடல்ட்டு புலி. அடல்ட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள். அவங்களாம் அந்த முன்னால் வந்த பேட்ச்சு அவங்க அந்த புலியோடு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சின்னது. ஆனால் அது கொஞ்சம் சின்னது. இது எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், ஒரு வெள்ளை புலியும் இந்த புலியும் விளாண்டுட்டு இருக்கு. பாருங்கள், தண்ணி குளிக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. கண்ணா போ. அடுத்த நம்ம கண்ணன் போகிறாரு. பாருங்கள், தைரியமான ஆள். இருக்கிறதே இவர் தான் ரொம்ப தைரியமான ஆள். எனக்கும் எதை பார்த்தும் விட மாட்டார். அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிய பாருங்கள். உட்காந்துங்க, நல்லா சமணம் போட்டு உட்காந்துக்கண்ணா. வா, அருமையாக இருக்கு பாருங்க. ஆனால் அது வந்து எதையுமே கேர் பண்ணிக்கவே இல்லைங்க. அது பாட்டுக்கு இருக்குங்க. அது நல்ல நிழலில் தூக்கம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் எதையும் பற்றி கவலையே படல அது. ஆனால் இந்த மாதிரி புலிகள்லாம் சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறதுனால இதுக்கு எப்படி வேட்டையாடணும்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க.
முகம்தான் சிரிக்குதுக்கண்ணா. அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள் இந்த புலியோட எப்படி அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு முன்னாடி உள்ள பேட்ச்சு இப்போ இங்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் அடுத்து. பாருங்கள் கண்ணம் போகிறாரு ஃபஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்குங்க, நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நின்று வீடியோ எடுக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டக்குன்னு பாஞ்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறதே தெரில. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் புக்கெட்டில் வந்துட்டு, புக்கெட்டில் தான் தாய்லாந்தில் ஏதோ ஒரு வீடியோவில் ஒருத்தர் அட்டாக் பண்ண மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதிலேருந்து இந்த வீடியோ எடுக்கவே பயமாக இருக்குது. எடுக்கிறீங்களா? அது எப்படி வச்சுக்க முடியும்? ஓகே, அடுத்து கார்த்திக் போகிறாரு. கார்த்திக் போ. கண்ணாவா? இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்க, அவன் பக்கத்துலேயே புலி பக்கத்துலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்க. ரொம்ப அழகாக நல்லா தாங்க இருக்குது, அருமையாக இருக்குது. இது கொஞ்சம் சின்ன புலி, அதை கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் அது ரொம்ப பெருசுங்க. இது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது. பாருங்க தூங்கிட்டு இருக்கிறத அப்படியே தள்ளி வைக்க சொல்கிறாங்க. கேமரா ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, அடுத்து நான் தான் போகிறேன். Yeah, can I? Some good. இந்த பக்கம் பாருங்கள், அந்த வெள்ளை புலி இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வாவ் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இந்த பக்கம் திரும்புது பாருங்கள். பரவாயில்லங்க, நல்லா ஆக்டிவாக தாங்க இருக்குது அது. இங்கே பாருங்களா, நல்லா விளாண்டுட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் போகிறோம். பாருங்கள் எக்ஸிட் அதுக்கு எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் கூட திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகிறோம். வாங்க போகலாம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு இங்கே ஒரு செவனிஷ் ஷாப் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த டைகர் கிங்டம் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு டிஷர்ட்டு உள்ள பொம்மைகள், கிட்ஸுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டைகர் இப்போ சம்மந்தப்பட்ட பொம்மைகள் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரேட் எவ்வளோ ரஃப்லி நான் உங்களுக்கு பார்க்குறேன். 450 பாட் போட்டிருக்காங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் தருது. அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த டூரிஸ்ட்னு ஒரு இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. அப்படி கேல்குலேட் பண்ணோன்னா அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள் 690 போட்டிருக்காங்க. வெள்ளை புலி வந்து 690, நார்மல் நம்ம புலி வந்துட்டு அதுவும் இது 690, 699 போட்டிருக்காங்க. அப்பா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பெரிய புலிலாம் எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க பாப்பா. 2800 பாட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். 2800 பாட்டுங்க. இது அதோட ஒரு நார்மல் மீடியம் சைஸ் புலி 1700 பாட்டு.
புலி ஒரிஜினல் புலியை பார்க்குறத விட இதோட ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட கேப்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க. கேப் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னா 579 பாட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்க. இந்த டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க 390 பாட்டு போட்டிருக்காங்க. இந்த டிஷர்ட்லாம் 390 பாட்டான். நார்மலாக வெளியில் வாங்கினா 100 பாட்டு 150 பாட்டு இருக்கும். இங்கே 390 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். பாருங்கள், இந்த வாலில் ஓட்டுற அந்த ஸ்டிக்கு இதெல்லாம், ஸோ பிக்கெட்டோட ஸ்டிக்கு இதெல்லாம் நம்ம அங்கே சிட்டிக்குள்ளே அந்த பட்டாங்க போனாலே அங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஓகேங்க, நம்ம இந்த டைகர் கிங்டம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து இந்த பெரிய புலியோடு இருந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுத்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது என்ன கேட்டால் ஒர்த்து தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஒரு சொல்லுவேன், ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் நம்ம ஒரு டூரிஸ்ட்னு ஒரு இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப கேல்குலேட் பண்ண முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தன் கிட்ஸோட கூப்பிட்டு வரலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.